அண்மை செய்தி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டானது தொடங்கியுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிக்கு மாடுபிடி வீரர்களை வரிசைப்படி அனுப்புவதில் குழப்பம் ஏற்பட்டுள்ளதை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தச்சக்குறிச்சி ஜல்லிக்கட்டில் லேசான தடியடி நடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. டோக்கன் வழங்கும் இடத்தில் மாடுபிடி வீரர்கள் குவிந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் சலசலப்பானது ஏற்பட்டுள்ளது. தச்சக்குறிச்சி ஜல்லிக்கட்டில் லேசான தடியடி நிகழ்ந்துள்ளது. வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மாடுபிடி வீரர்களை போலீசார் லேசான தடியடி நடத்தி விரட்டியுள்ளனர். இதனால் அப்பகுதியில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. தச்சக்குறிச்சி ஜல்லிக்கட்டில் லேசான தடியடி நிகழ்ந்த சம்பவத்தை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டானது தொடங்கியுள்ளது. தற்போது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டானது நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு அந்த பகுதியில் லேசான தடியடி ஆனது நிகழ்ந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டானது தொடங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பக்ருதீன் வழங்க கேட்கலாம். பக்ருதீன், வணக்கம். தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டில் லேசான தடியடி நிகழ்ந்ததாக தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அஸ்வினி, அதாவது தமிழகத்தின் இந்த ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சி கிராமத்தில் சற்று முன் துவங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆண்டு நடக்கக்கூடிய தமிழகத்துல முதல் ஜல்லிக்கட்டாக இருந்தாலும் இந்த பகுதி, அதாவது தச்சங்குறிச்சியில் உள்ள புனித விண்ணேற்பு அன்னை ஆலய புத்தாண்டு மற்றும் அந்தோனியார் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இது வருடந்தோறும் நகரக்கூடிய ஒரு போட்டியாக இருக்கிறது. இந்த பகுதியில தற்போது அமைச்சர்கள் ரகுபதி மற்றும் மெய்யநாதன் உள்ளிட்டவர்களும் வருகை தந்து தற்போது ஜல்லிக்கட்டு போட்டியை துவங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை துவங்குவதற்கு முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அருண் அவர்கள் மாடுபிடி வீரர்களுக்கு அந்த உறுதிமொழியை ஏற்று அந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது துவங்கியிருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 900 காளைகள் பங்கேற்கிறது. அதாவது பல்வேறு மாவட்டங்கள், புதுக்கோட்டை, திருச்சி, லால்குடி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதி மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இந்த பகுதிக்கு ஜல்லிக்கட்டு காளைகள் வந்திருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு பங்கேற்க 300 மாடுபிடி வீரர்கள் தயார் செய்து அவர்களும் தற்போது குழுவாக இந்த போட்டியில் பங்கேற்கிறார்கள். இதில் குறிப்பிடப்பட்ட விஷயமாக பார்க்கப்படுவது அதிக அளவு அவர்களுக்கு பரிசு பொருட்கள் என்பது குவிக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு இருசக்கர வாகனம் இங்கு பரிசளிக்க இருக்கிறார்கள். தற்போது பார்க்கக்கூடிய இந்த காட்சி என்பது ஜல்லிக்கட்டு போட்டி துவங்குவதற்கு முன்பாக அந்த மாடுபிடி வீரர்கள் வரிசையாக நிறுத்தப்பட்டு அவர்களுக்கான அந்த அடையாள அட்டை உள்ளிட்ட சோதனை நடக்கும். அப்போது அதிக அளவு மாடுபிடி வீரர்கள் அந்த முதல் குழு போட்டியாக பங்கேற்பு வந்ததாக கூறப்படுகிறது. அதற்காக அங்கு சிறிது நேரம் ஒரு இடையூறு ஏற்பட்டது. இதனால் லேசான தடியடி அங்கு நடத்தப்பட்டு தற்போது அங்கு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தற்போது ஜல்லிக்கட்டு காளைகள் அந்த வாடிவாசலுக்கு கொண்டு வருவதற்காக உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள். இந்த பகுதியை பொறுத்தவரை 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து தற்போது ஜல்லிக்கட்டு போட்டியானது துவங்கி நடைபெற்று வருகிறது. அஸ்வினி, பக்ருதீன், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.